ஏய் நம்ம அப்பா என்னதான் நீ நினைச்சிருக்காரு, இன்னைக்கு வரட்டும், அவரை நான் பாத்துறேன். என்னண்ணே என்னாச்சு? ஆமா, அவருக்கு நீ மட்டும் தான் பொண்ணு, என்ன எங்கேயோ போய் தத்து எடுத்துட்டு வந்துட்டார் போல. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? ஒரு செகண்ட் ஏறி. இது 3 நாள் முன்னாடி வந்துச்சு, இது 2 நாள் முன்னாடி வந்துச்சு, இது நேத்து வந்துச்சு. உனக்கு மட்டும் வாரத்துல 4 நாள் ஏதாவது ஆர்டர் பண்ணிடுறாரு. நான் ஒரு சட்டை கேட்டேன், அதை வாங்கி தராம நீயே சமாளிச்சு வாங்கி கொண்டு 3 லட்சமா சொல்லி கட் பண்றாரு. ஏய் ஒரு நிமிஷம் இரு, எதுக்கு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? இதெல்லாம் அப்பா ஒண்ணு எனக்கு வாங்கி தரல, நான் என்னோட ஓன் சேவிங்ஸ்ல வாங்கினது. சேவிங்ஸா? 2 பேருக்கு ஒரே மாதிரி தான் பாக்கெட் பண்ணி தராரு, நீ மட்டும் எப்படி வாங்குற? ஓ, உனக்கு எக்ஸ்ட்ரா வர தனியா தராரா? இன்னைக்கு இருக்கு அவருக்கு. லூசா நீ? 2 பேருக்கும் ஒரே பாக்கெட் பண்ணி தான் கொடுக்குறாரு, அதுலதான் நான் வாங்குறேன். இது எதுவுமே நான் ஒன்னும் ஃபுல் அமௌண்ட்ல வாங்கலையே, ஆஃபர் போடுற டைம்ல பார்த்து வாங்குவேன். ஆஃபர்ஸ் போற டைமா? உனக்கு மட்டும் அது கரெக்டா தெரியுமா? அது அதுக்கு தான் ரூபாய் இருக்கே. ரூபாயா? அப்படின்னா இவங்க பார்த்தனா வாட்ஸ்அப்ல ஒரு சேனலும் டெலிகிராம்ல ஒரு குரூப் வச்சிருக்காங்க. இதுல பார்த்தனா அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் ப்ராடக்ட்ஸ் எப்ப ஆஃபர்ஸ் வருதோ அதெல்லாம் அதுல அப்டேட் பண்ணுவாங்க. சோ நான் அதை செக் பண்ணி அது மூலமா போய் வாங்குவேன். உனக்கும் வேணும்னா அவங்க குரூப்ல போய் ஜாயின் பண்ணிக்கோ. அப்ப நானும் உடனே போயிட்டு ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ நீங்களும் என்ன மாதிரி நிறைய ஷாப்பிங் பண்ற ஆளா இருந்தா அவங்களோட டெலிகிராம் லிங்க் என்னோட பயோல இருக்கு, உடனே போய் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.